ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா? அப்படின்னா போயிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 22 பிரைட் அண்ட் க்ரூம் ஃபேஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆஃப் ஃபேஸ் பார்க்கலாம், சைட் திருப்பி பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் இதுக்காக தான் ஜாயின் ஆயிருப்பீங்க கிளாஸ்க்கு. மெயின் பிரைடு க்ரூம் ஃபேஸு ஃபிகர்ஸ்க்காக தான் நீங்கள் அதிகமாக ஜாயின் ஆயிருப்பீங்கன்னு தெரியும். வாங்க இப்போ பார்க்கலாம் வீடியோஸு. ஃபஸ்ட்டு ஐஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐஸ், நோஸ், லிப்ஸ் எல்லாம் எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஐஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இங்கேருந்து கீழே கர்வ் லைட்டாக இங்கே பெண்டாக இருக்குல்ல, அங்கே கொண்டு வாங்க. இப்போ இங்கே ஒரு யூ காட் இது மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? இது இன்னொன்று வந்து திக் ஐபால் கண்ணுக்கு மேலே ஒரு லைன். ஓகேங்களா? சைட் ஃபேஸ்க்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைட் ஃபேஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. ஓகேங்களா? சைடாக இருக்கணும். சைடாக இருக்கணும்னா கொஞ்சம் இந்த லுக்கில் வரணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க. ஓகேங்களா? சின்னதாக போட்டிங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலாக போட்டிங்கன்னா இதே போதும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. சின்னதாக போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டீட்டெயிலாக ஃபுல்லாக போடக்கூடாது. சிம்பிளாக போட்டு விட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ சேம் ஐப்ரோ நான் சும்மா போடுற ஐப்ரோவும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடணுன்ட்டு. இங்கேருந்து ஒரு ஆஃபாக தான் உங்களுக்கு கண் தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃபாக போடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக போடாதீங்க இது மாதிரி. ஓகேங்களா? ஆஃப் ஆனால் ஆஃபோட நிறுத்துருங்க. ஆஃப் தெரியுற மாதிரி, ஆஃப் தெரியாத மாதிரி. இந்த மாதிரி ஃபுல்லாக போடாதீங்க. ஓகேங்களா? இது ஃபுல் ஐ, இது ஆஃப் ஐ, இது ஆஃப் ஐ. ரொம்ப ஃபுல்லாக கொடுத்துருக்குது வந்து ஃபுல் ஐ. ஓகேங்களா? வெறும் எப்படியும் போடலாம். ஓகேங்களா? கண் கிளியராக தெரியுதா? இது எல்லாமே ஆஃப் போடுறது. ஓகேங்களா? ஃபுல்லாக போடுறது கிடையாது. ஆஃப் ஐஸ். ஓகேங்களா? இது ஆஃப் ஐ. நான் லைன் போடுறது எல்லாமே ஆஃப் சைடு. ஓகேங்களா? இப்போ திரும்பி இருக்கிற மாதிரி 3/4 ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. டீட்டெயிலாக போட பாருங்க. ஐஸ், இந்த ஐபால் திக் பண்ணிவிட்டு மிடில் ரவுண்ட் ஒயிட் அப்படியே விடுங்க சின்னதாக. மேலே லைன் ஷேட். ஓகேங்களா? சிம்பிளாக முடிங்க. ஓகேங்களா? இதெல்லாமே ஆஃப் சைடுக்கு ஐஸ். ஓகேங்களா? அதே நீங்கள் இந்த பக்கம் போடுற மாதிரி இருந்தால் நான் ஐப்ரோ போட்டு போடுறேன், அதனால தான் உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. இது எல்லாமே ஆஃப் சைடு. ஓகேங்களா? இந்த பக்கம் திரும்புற மாதிரி இருந்தால் இந்த கண்ணு ரைட் சைடுக்கு, லெஃப்ட் சைடில் திரும்புற மாதிரி இருந்தால் இந்த பக்கம். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட். ஓகேங்களா? ஒன் ஃபேஸு சைட் ஃபேஸ்ன்றனால ஒரு கண்ணு தான் வரும். ஓகேங்களா? ஆஃப் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை திக். சில பேருக்கு லைட்டாக கவு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். கிளியர்? அதே இந்த டைரெக்ஷனில் போடணுன்னா சேம் லைட்டாக கவ், இது நல்லா ஒரு கவ். ஓகேங்களா? லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி இது லெஃப்ட், இது ரைட். ரைட் சைட் ஃபேஸ்க்கு
இந்த டைரக்ஷன், லெஃப்ட் சைடுக்கு அந்த டைரக்ஷன். இப்போ லிப்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லைன், அகைன் மேலே கீழே. ஓகேங்களா? இது மிடில் இருக்கிறப்ப கரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபேஸ்க்கு இந்த லிப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கே வி மார்க் கொண்டு வரணும். ஓகேங்களா? வி ஷேப். இன்னொரு வாட்டி காமிக்கிற பாருங்க. இது மிட் ஃபேஸ்க்கு, ஸ்ட்ரைட் ஃபேஸ்க்கு ஒரு கர்வ், மேலே ஹார்ட் மாதிரி லைட்டாக வி ஷேப். ஓகேங்களா? அதே லெஃப்ட் சைடு போடுற மாதிரி இருந்தால் லைட்டாக இப்படி கர்வ், இது குட்டியாக ஒரு பக்கம் பெருசாக, இந்த ஹார்ட் ஷேப் போட்டிருக்கோம்ல அதை ஒரு பக்கம் குட்டியாக ஒரு பக்கம் இதாக, அதே மாதிரி லைட்டாக பெண்ட். ஓகேங்களா? பெண்ட். இது லெஃப்ட். அதே ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ ரைட் சைடு லிப் வந்து இந்த பக்கம் டைரக்ஷனா சேம், இந்த பக்கம் பெருசு, இந்த பக்கம் சின்னது. காமிக்கிறதுங்க. லைன் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி சேம், இந்த சைடு சின்னதா, இங்கே பெருசா. அகைன் இங்கிருந்து இது வைடா. ஓகேங்களா? இது ரைட். கிளியரா? இது ரைட் சைடு ஃபேஸ்க்கு, இது லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுக்கு வந்து இந்த பக்கம் சின்னது, இது பெருசாக இருக்கணும். இந்த பக்கம் டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. மிட் வரப்ப மிடில் வரும். ஓகேங்களா? நான் இங்கே கிளியராக போடுறேன். இது மிடில். லெஃப்ட் போடுறப்ப லைன் இந்த பக்கம் வந்து இது கொஞ்சம் பெருசா. அகைன் இது வரப்ப இங்கேருந்து இந்த பக்கமா. ஓகேங்களா? அதே ரைட் போடுறப்ப யூ வந்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க. சேம், சின்னது, இந்த பக்கம் பெருசு, இந்த பக்கம் சின்னது. ஓகேங்களா? ஓகே, கிளியர். லிப்ஸ் இப்படி தான் போடணும். ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபுல் ஆஃப் சைடு ஃபேஸு. ஆஃப் சைடு லெஃப்ட் சைடு ஃபேஸ் போடலாம் ஃபஸ்ட்டு, அப்புறமா ரைட் போடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ஃப்ளவர் போடலாம், எதனா போடலாம். இல்லை ஃப்ளவர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ குட்டியாக ஃப்ளவர். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு நெத்திச்செடி பாதி வர மாதிரி. அகைன் நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுலேருந்து ஆஃப் லைட்டாக யூ போடணும். ரொம்ப இப்படியும் போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவும் போடக்கூடாது. இது ராங். ஓகேங்களா? இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது பண்ணாதீங்க, தப்பு. இது லைட்டாக கவ் கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நோஸ் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணணும். இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளி ஃபேஸ் மாதிரி போடாதீங்க. ஓகேங்களா? இது மாதிரி கொண்டு வந்து இது மாதிரி ஷார்ப்பாக போடுறது, இல்லைன்னா இது ஸ்ட்ரைட்டாக போட்டு நல்லா வைடத்தில் வந்து உள்ள வரையும் கொண்டு வரது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. இதோட இது எண்ட் பண்ணிவிட்டு அகைன் குட்டியாக லைன். ஓகேங்களா? குட்டியாக லைன் போட்டு இதை உள்ள கொஞ்சம் உள்ள ஸ்லாண்டிங்காக கொண்டு வாங்க. ஓகேங்களா? அகைன் குட்டியாக உள்ள லிப்ஸ். இப்போ சீக் ஏரியா வந்து கொஞ்சம் கவ் கொடுங்க. ஓகேங்களா? லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுக்குற பாருங்க. இந்த லிப்பர் உள்ள இந்த லிப்பை போட்டுட்டு நீங்கள் கவ் கொடுக்குறப்ப இது மாதிரி பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது கேர்ள் ஃபேஸ். ஓகேங்களா? பிரைடு. குரூமுக்கு வந்து புரியுதுங்களா? எப்படி போடணும். அதே நீங்கள் பிரைடுக்கு பெண்ட் பண்ணி கவ். குரூம், பிரைட். கிளியர்? குரூமுக்கு நல்லா பெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஐஸ். நெக்ஸ்ட் ஐஸ் தான் பார்க்கணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நோஸ்க்கும் இதுக்கும் எண்ட் இருக்குல்ல, இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐப்ரோ. இப்போ இங்கே ஆஃப் பேஸ்னால நான் வந்து ஃபுல்லாக கொண்டு வரல, அங்கே எண்ட் பண்ணிவிட்டு இங்கே குட்டியாக லைன். ஓகேங்களா? லெஃப்ட் சைடுக்கு நம்ம எந்த பக்கம் பார்த்துருக்கோம்? சேம் போட்டிருக்கேனா? சேமாக இருக்கா? அகைன் இப்போ வந்து இங்கேருந்து அப்படியே ஐ டச் ஆகக்கூடாது, ஆனால் அங்கே போகிற மாதிரி வந்து ஹேர்ஸ். ஓகேங்களா? முடி இங்கே ஸ்டார்ட் ரொம்ப டச் ஆகக்கூடாது, லைட்டாக பக்கத்தில் அங்கேயே நம்ம கவ் கொடுக்கணும். ஓகேங்களா? அகைன் இன்னொரு லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு லைன் இங்கே எண்ட் பண்ணி. ஓகேங்களா? எங்கே எண்ட் பண்ணணும்னா இந்த மவுத் ஏரியா இருக்குல்ல, மவுத்துக்கும் இதுக்கும் எண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே இயர் பார்ட் வரணும். ஓகே, இப்போ அப்படியே இங்கே இயரிங்ஸ் அப்படியே இதுலேயே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் புட்டா வேணும்னா புட்டாஸ் எந்த மாதிரி டிசைன் வேணுமோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஜும்கா உள்ள டிசைன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஹெட் பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மேலேருந்து போடாதீங்க. ஓகேங்களா? இங்கே இதோட இங்கே இப்படி ரவுண்ட் வரணும், ரவுண்டாக வரணும். ஓகேங்களா?
அப்படியே காதாண்டி கொண்டு வாங்க. ஓகேங்களா? அதே நான் உள்ளே ஒரு லைன் கொடுக்குறேன். நான் வந்து அந்த இயர்ஸ் ஆண்டே எண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு பூ வைக்கிற மாதிரி இதுலேயே 2 லைன்ஸ். அகைன் ஒரு குட்டி குட்டி ஹம்ஸ் ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி. அகைன் நான் இங்கேருந்து ஒரு பன் போடுற மாதிரி போடுறேன். ஓகேங்களா? அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. ஓகேங்களா? இந்த பண்ணை அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. இப்போ இங்கே டிசைன் வேணும்னா உங்களுக்கு வேணும்னா இங்கே கொடுத்துக்கோங்க. அந்த செயின் போடுவாங்கல்ல ப்ரைடுக்கு, அந்த மாதிரி செயின் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஃபில்லிங்ஸ். இதை அப்படியே விட்டுடுங்க. ஓகேங்களா? அதுதான் டிசைன். அகைன் இங்கேருந்து முடி பன் வச்சுருக்கீங்களா, இதோட இது வேணும்னா இது கூட ஃபில் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகேங்களா? இப்போ நெக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ஐஸ்க்கும் மிடில் இது போட்டிருக்கீங்களா, இதுக்கு மிடில் வரணும். வெளியிலையும் வரக்கூடாது, உள்ளேருந்தும் கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த சின்னுக்கு மிடில் அதுவும் லைட்டாக கவ், லைட்டாக அதிகமாக அப்படின்னு ஸ்லாண்டிங் லைன் போடக்கூடாது, லைட்டாக கவ். ஓகேங்களா? இங்கே நீங்கள் இந்த பன் போட்டு இயர் இருக்குல்ல, அந்த இயருக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன காது இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வேணும்னா இங்கே அந்த பன் பின்னாடி எனக்கு தெரிஞ்சு அந்த இயருக்கு ஸ்ட்ரைட்டாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அகைன் ஓகே, இதுதான் ஆஃப் சைட் ஃபேஸ். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு எல்லாமே சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்கணும். ஓகேங்களா? வாங்குறதோட அதிகமாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குங்க. ஓகேங்களா? இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு பார்க்கலாம். இப்போ சேம். ஓகேங்களா? அதே மாதிரி லைட்டாக பென், நோஸ் அதிகமாக கொடுக்கல, நான் டீட்டெயில்டாக ரொம்ப ஷார்ப்பாகவும் கொடுக்கல, சின்னதாக கொடுத்துட்டு. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு லைன், அந்த லைனோட மேலே கொண்டு வாங்க. ஓகேங்களா? அகைன் குட்டியாக கொண்டு வந்து சின்ன இங்கே எண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஐஸ் பார்க்கலாம். சேம் இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி போடுற மாதிரியான சைட் ஃபேஸில். இப்போ ஐஸ் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் போட்டோமா, இப்போ அதே மாதிரி இந்த வெளியிலேருந்து இந்த பக்கம் வர மாதிரி. ஓகேங்களா? பட் நான் ஃபுல்லாக போடல, ஃபுல்லாக கவர் பண்ணல, பாதி தான் போடுறேன். ஓகேங்களா? மேலே ஒரு லைன். கிளியர்? எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து சேம் ஐ பார்ட். அகைன் அதுக்கு ஒரு லைன், இயர்ஸ் ஆண்டை வந்து அந்த மவுத் ஆண்டை எண்ட் பண்ணி இயர் ஜும்கா. வேணும்னா நோஸ் பின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரவுண்டு ஃப்ளவரு, ரவுண்டு இல்லைனா இந்த மாதிரி குட்டியாக ஃப்ளவர் அது மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா ஒரு ரவுண்டு வச்சு அப்படியே விடலாம், இது மாதிரி ரவுண்டு போட்டு விடலாம். ஓகேங்களா? இப்போ சேம் இங்கேருந்து இயர் அண்ட் எண்ட் பண்ணுங்கள். ஹம்ஸ். அகைன் இங்கேருந்து பன். டார்க்காக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக் பார்க்கலாம். சேம் இதில் இருந்து லைட்டாக அகைன் நான் இங்கேருந்து கொண்டு வர பாருங்கள். யாராச்சும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம் வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த சைட் ஃபிகருக்கு நான் வந்து எப்படி பாடி போடணும்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்களா, இதை லைட்டாக ஒரு நிமிஷம் நான் ஃபுல் ஆஃப் பாடி அப்படி காமிச்சிடுறேன். லைட்டாக ஸ்லாண்டிங், இது கொஞ்சம் இதாக இருக்கணும். இது வந்து நம்ம இந்த பக்கம் தானே திரும்ப இருக்குது, ஸோ அது வந்து கொஞ்சமாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? இது லைட்டாக இருக்கட்டும். ஓகே, நான் ப்ளவுஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். மிடில் வந்து நம்மளுக்கு இந்த
நெக் லைன் தான் மிடில். ஓகேங்களா, இந்த நெக் லைன் தான் மிடில் அங்கே கொண்டு வந்து, ஸோ இது சைட்னால இங்கே வந்து லைட்டாக இதுக்கு இங்கே என் பண்ணுங்க. ஓகேவா, ஓகேங்களா. ஃபுல் ப்ளவுஸ் வந்து இந்த பக்கம் வரணும், அந்த பக்கம் வந்து லைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இதை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஜுவல்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா டிசைன் வேணும்னோட கொடுக்கலாம். ஓகேங்களா, சைட் ஃபேஸ் இவ்வளோ தான் பிரைடு. இப்போ குரூம் பார்க்கலாம். ஓகேங்களா, இது லெஃப்ட்டு ரைட் சைடு. ஓகேங்களா, இங்கே நோஸ்பின் வேணும்னா நோஸ்பின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வச்சுருக்கேன். இப்போ குரூம் சைட் பார்க்கலாம். லெஃப்ட், சேம் அதே தான். ஓகேங்களா, நோஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இது மாதிரி கொண்டு வராதிங்க. ஓகேங்களா, நோஸ் இது மாதிரி கொண்டு வராதிங்க. அதே மாதிரி ஃபுல் ஃபேஸ் உங்களுக்கு 3/4 காமிக்கிறப்போ உங்களுக்கு அது வேறு மாதிரி வரும், அது காமிக்கிறேன். இங்கே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கல, இதோட இது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி நெக் வந்து இந்த ஐபாலுக்கு ஈக்குவலாக மிடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நம்ம இயர் பாட் எங்கே போடுவோமோ இது இருக்குல்ல, இதுக்கு இயர் பாட் இங்கே வரணும். ஓகேங்களா, நம்ம லிப் எங்கே போடுவோமோ அதுக்கு ஈக்குவலாக இயர் பாட். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் வரது வந்து இயர் கீழே கொண்டு வாங்க. ஓகேங்களா, அந்த கொண்டை போடுறது இயருக்கு காதாண்டிக்கு என் பண்ணுங்க. ஓகேங்களா, பன் போடுறது அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் சைடு குரூம் ஃபேஸ் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா, குரூமுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் கொண்டு வரும். ஓகேங்களா, அதே பிரைடுக்கு வந்து லைட்டாக கவ். ஓகேங்களா, குரூமுக்கு இந்த ஷேப் வரும். ஓகே, 3/4. அதே நீங்கள் இந்த சைடு போடுவீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த லிப்ஸ் என் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இங்கே வந்து நெத்து சுடி வச்சோம் ரைட்டா, இங்கே வந்து உங்களுக்கு ஹேட் மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா, ஹேட் மாதிரி கொண்டு வரணும். சேம் அதே மாதிரி மேலே இருங்க காமிக்கிறேன். ரவுண்டு வேணும்னா ரவுண்டு போட்டுக்கலாம். ஒரு மெத்தட் இருக்குது அதுலேயும். ஓகேங்களா, ஹேட் மாதிரி எங்கே நான் குட்டியாக ரவுண்டு போடுறேன். ஓகேங்களா, குட்டியாக ரவுண்டு சேம் அதே தான். லைட்டாக பெண்ட், லைட்டாக தான் கொண்டு வரணும், அதிகமாக கொண்டு வராதிங்க. ஓகேங்களா, சேம் ஃபேஸு சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நோஸும் அதே தான். இங்கே லிப் இப்போ இங்கே பாருங்கள், இதோட ஸ்ட்ரைட் கொண்டு வந்து இது மாதிரி வரணும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து இது போடல, ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே ஹேட் வந்து நீங்கள் நிறைய இது இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ சைடு மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக ஃபுல் ஃபிகர் வரப்போ காமிக்கிறேன். சேம் எஸ், இதோட இருங்க இங்கே பண்ணாதீங்க, இதோட இங்கே இயர்ஸ்க்கு வெளியில் அதே மாதிரி வேணும்னா அந்த பக்கம் ஒரு லேயருக்கு இப்படி போட்டுக்கோங்க ஹேட். ஓகேங்களா, நான் வந்து இங்கே ஐப்ரோ கண் வந்து ஷேப் கொடுக்கூடாது, பாய்ஸ்க்கு வந்து ஷேப் கிடையாது. ஓகேங்களா, லைட்டாக இது மட்டும் போட்டுவிடுங்க. எது மாதிரின்னா காமிக்கிற பாருங்க, நம்ம லேடிஸ்க்கு வந்து இந்த ஷேப் கொடுப்போமா, சைடாக இந்த 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 ஷேப் கொடுப்போமா, பாய்ஸ்க்கு வந்து நீங்கள் வெறும் கவ். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸு. பாய்ஸ்க்கு வந்து கவ் கொடுங்க. ஓகேங்களா, இங்கே டார்க் பண்ணி வேணும்னா இப்படி கவ் கொடுங்க. அப்புறமா ஐஸ் வந்து கவ் ரவுண்ட் சேம் பாதி ஃபேஸ் பார்க்க திரும்பி இப்படி இருக்கிற மாதிரி. அதே லேடிஸ்க்கு நீங்கள் குரூமுக்கு இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஓகேங்களா, கொண்டு வந்து இப்போ இங்கே ஐபால் திக், இப்போ இங்கேருந்து இப்படி போடணும். பாய்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஷேப் கவ் கொடுக்கக்கூடாது. சேம் யூ ஷேப் ஐபால் அதே மாதிரி பாதி இங்கேருந்து லைன் லைட்டாக லைன். ஓகேங்களா, இது பாய், இது பிரைட் க்ரூம். புரியுதுங்களா, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அதுதான். ஓகேங்களா, நீங்கள் இங்கே
ஒரு குட்டியாக லைன் குட்டியாக போட்டுக்கோங்க, ஸ்மைலி ஃபேஸ் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் லைட்டாக டாட் வைங்க. ரொம்ப இல்லை, ரொம்ப வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. லைட்டாக டாட் வச்சிங்கன்னா ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டாட் வைக்கலைன்னா சேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு லைன். சேம் அதே தான் நிற்கும். பாய்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஐபால் இது ஆஃப் லைட்டாக ஸ்லாண்டிங் வர மாதிரி. இங்கே இயர்ஸ்க்கு கொஞ்சம் வெளியில் இவங்களுக்கு காலர் வி ஷேப் கொடுங்க. இங்கேருந்து பாடி அதே மாதிரி இந்த பக்கம் சின்னதாக வரணும், இந்த பக்கம் பெருசாக இருக்கணும். நம்ம பிரைட் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். சரிங்களா? ரைட் சைடு காமிக்கிற பாருங்க. இப்போ அதே மாதிரி இதில் வேறு இதில் நான் இந்த டைரெக்ஷனுக்கு வேறு மாதிரி காமிக்கிறேன். ஓகேங்களா? வேறு ஹேட் போட்டு இங்கே ஒரு ஹேட் இருக்கா, இங்கே வந்து ஓகே சாரி, பாய்ஸ்க்கு வந்து இங்கே லைட்டாக ஷேட், அகைன் லைட்டாக அவங்க ஷேப் எடுப்பாங்கல்ல, ஐடியா இருக்கா? ஷேப் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ட்ரை ஆகட்டும். இப்போ மேலே டைரெக்ஷனில் ஷேடிங் கொஞ்சம் கீழே திக்காக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? வேணும்னா மீசை போட்டுக்கலாம். இவங்களுக்கு மீசை கொண்டு வரலாம் வேணும்னா அது மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? சேம் ரவுண்ட் இன்னும் கீழே போட்டுக்கலாம். ரவுண்ட் இந்த ஷேப்பை கொண்டு வாங்க. சேம் லைட்டாக கர்வ், நோஸ் இதுக்கு எண்ட், அகைன் லைன், லிப். நான் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அங்கே எண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து இங்கே ஹேட், அகைன் லைன், அகைன் இங்கேருந்து இங்கேக்கு 1 2 3rd செக்ஷன். ஓகேங்களா? பேக் வந்துச்சா? இப்போ இங்கே எனக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கனால நான் வந்து இங்கே இதோட மிடில் நீங்கள் துணி டை பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அந்த டிசைன் இப்போ எங்களுக்கு லைட்டாக இது கொஞ்சம் இங்கே எல்லாமே பியர், கீழெல்லாம் திக்காக கொடுங்க, மேலே லைட் ஷேட் கொடுங்க. ஓகேங்களா? லைட்டாக ட்ரிம் பண்ண மாதிரி. ஐஸ் பாருங்கள், நல்லா நான் ஜூம் பண்ணுறேன். சின்னதாக போடுற ஐஸ் பட் நான் ஜூம் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டவுட் இல்லாமல் இருக்கும். ஐப்ரோ கர்வ் கொடுக்காம ரவுண்ட் எண்ட். ஓகே, இங்கேருந்து ஓகே ஓகேங்களா? இப்போ இங்கே வேணும்னா லைட்டாக லைட் ஷேட். ஓகேங்களா? இப்போ ஹெட்டு என்ன டிசைன் வேணுமோ டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் லைட்டாக ஷேட் கொடுக்குறேன் ஃபஸ்ட் ஒனுக்கு. இதை திக் பண்ணி வேணும்னா ஃபுல்லாகவும் திக் கொடுக்கலாம், உங்கள் இருக்கும் தான். ஓகேங்களா? இங்கே சேம் டிசைனும் போடலாம், லைட் டிசைனும் கொடுக்கலாம். நான் டார்க்காகவே கொடுத்துட்றேன். அங்கே நான் இது கேப் விட்டுட்டு இந்த இடத்துல லைட் ஷேட் கொடுத்துட்றேன். அதனால் நான் அங்கே திக் பண்ணிட்டேன். நான் இங்கே லைட்டாக கொண்டு வரேன். இப்போ இதோட இங்கே டை பண்ணுற மாதிரி இந்த கிளாத். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே
அங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த டிசைன் கொடுக்கணும். சேம் நெக்கு, இங்கேருந்து பேக், இந்த ஐபாலும் சின்ன கொமடியில் இது கொஞ்சம் வைடாக இருக்கணும், அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓகே, கிளியரா? எதனா டவுட்ஸ் இந்த கிளாஸில் கேளுங்க. ஓகேங்களா? பை.